அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு சாவி எழுதிய விசிறி வாழை. மாதுளம்பழம் எனக்கு பிடிக்கும் என்னும் ரகசியத்தை எப்படியோ அறிந்து கொண்டு இந்த பழங்களை எனக்காக ஆசையோடு வாங்கி வைத்திருக்கிறார். நான் இவற்றை சாப்பிட்டால் அவர் அன்பை ஏற்றுக்கொண்டதாக ஆகும். அவரை நான் மறந்து வாழ விரும்புகிறேன். அதைப்போல் அவரும் என்னை மறந்து வாழ வேண்டுமென்று எண்ணுகிறேன். அவர் செலுத்தும் அன்பை நான் அங்கீகரித்தால் அது பெரிய விபரீதத்தில் கொண்டு போய்விடும். ஆகவே இந்த பழங்களை நான் தொடமாட்டேன், தொடவே மாட்டேன். பார்வதியின் வைராக்கியம், திடசித்தம், தீர்மானம் எல்லாம் சேதுபதியை கண்டபோது தவிடு பொடியாக தகர்ந்து போயின. பார்வதி கை நீட்டி கேட்டபோது சேதுபதியின் முகம் மலர்ந்தது. சட்டென அவர் அந்த பழங்களில் ஒன்றை எடுத்து தோலை அகற்றி அதனுள் புதைந்து கிடந்த கெம்பு கற்கள் போன்ற முத்துக்களை எடுத்து அவளிடம் கொடுத்தார். இத்தனை நாளும் இவர் அன்புக்காக நான் காத்திருந்தேன். இப்போது நானே இவருடைய அன்பை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். இவ்வாறு எண்ணிய பார்வதிக்கு துக்கம் நெஞ்சை அடைத்தது. மீண்டும் சேதுபதி முத்துக்களை எடுத்து கொடுத்தபோது, போதும் என்று கையசைத்தாள் பார்வதி. ஏன், பழத்தில் ருசி இல்லையா? ருசி இருக்கிறது, பசி இல்லை. பார்வதியின் பதிலில் வழக்கமாக உள்ள உற்சாகமில்லை. ஏன் இப்படி பேசுகிறாள்? ஒருவேளை உடல்நிலை சரியில்லாதது காரணமாயிருக்குமோ? சேதுபதி ஒரு கணம் சிந்தித்தார். பிறகு சட்டென ஒரு முடிவுக்கு வந்தவர் போல், சரி, நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், நான் அப்புறம் வந்து பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு புறப்பட்டார். பார்வதி அவரையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவருடைய கம்பீரமான தோற்றமும் பெருந்தன்மை மிக்க பேச்சு, பேச்சிலே கனிந்த அன்பு எல்லாவற்றையும் ஒரு முறை எண்ணி பார்த்தாள். அவர் மாடிப்படிகளில் நடக்கும்போது ஒவ்வொரு படியாக காலடி எடுத்து வைக்கும் ஓசையை கவனமாக கேட்கலானாள். அவரை நேரில் காணும்போது ஆசை, அன்பு, பாசம், பரிவு எதுவுமே இல்லாதவள் போல் வெறுப்பாக பேசுகிறேன். அவர் கண்களிலிருந்து மறைந்ததும் அவரை காணத் துடிக்கிறது என் உள்ளம். ஐயோ, இதென்ன விசித்திரம்! இந்த வேதனையிலிருந்து எனக்கு விடுதலையே கிடையாதா? அவள் துக்கமெல்லாம் கண்ணீராக பெருகிக் கொண்டிருந்தது. கீழே சேதுபதி யாருடனோ பேசிக் கொண்டிருப்பது கேட்கவே அதை உற்று கவனித்தாள். காமாட்சி, நான் அப்புறம் வருகிறேன். பார்வதியின் உடம்பு குணமாகிற வரை நீ இங்கேயே இருந்து கவனித்துக்கொள். அவர் மனத்தில் எதையோ வைத்துக்கொண்டு வெளியே சொல்ல முடியாமல் சஞ்சலப்படுவது போல் தோன்றுகிறது. அவர் படித்தவர், அத்துடன் சிறந்த அறிவாளி. சேதுபதியின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பார்வதியின் நெஞ்சத்துக்குள் புகுந்து மாதுளை முத்துக்களாய் இனித்தன. என்னிடம் இவர் எத்தனை மதிப்பு வைத்திருக்கிறார்! எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறார்! என் உள்ளத்தை எவ்வளவு நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்! மீண்டும் அவருடைய குரல் கேட்கிறது. பாரதி, நான் வீட்டுக்கு போகிறேன், நீயும் வருகிறாயா என்னுடன்? நான் இங்கேயே இருக்கிறேன் அப்பா. அத்தை இங்க இருக்கும்போது எனக்கு மட்டும் அங்க என்ன வேலை? பிரின்சிபலுக்கு உடம்பு குணமாகிற வரை நானும் அத்தையோடு தான் இருக்கப் போகிறேன் என்றாள் பாரதி. பேஷ், அதுதான் சரி. உன் இஷ்டப்படியே செய். ஆனா உன் பிரின்சிபலுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது. நீயாகவே படித்து பாஸ் செய்ய வேண்டும், தெரிந்ததா? கார் புறப்பட்டு வாசல் காம்பவுண்டை தாண்டி செல்லுகிறது. பார்வதி அந்த மாதுளங்கனிகளை கவனித்தாள். அந்த சிவந்த முத்துக்கள் அவளை பார்த்து சிரித்தன. பைத்தியமே, உன் மீது இவ்வளவு அன்பும் அக்கறையும் கொண்டிருக்கும் சேதுபதியையா அலட்சியம் செய்கிறாய் என்பது போல் தோன்றுகிறது. ஹார்லிக்ஸுடன் வந்து நின்ற காமாட்சியை கண்டதும், இப்படி உட்காருங்கள் என்று கை காட்டினாள் பார்வதி. கொஞ்சம் ஹார்லிக்ஸ் சாப்பிடுகிறீர்களா? உங்களுக்கு உடம்பு குணமாகும் வரை என்னை இங்கேயே இருந்து கவனித்துக் கொள்ளச் சொல்லியிருக்கிறான் என் அண்ணா என்றாள் காமாட்சி. ஓ, அப்படியானால் அவரை யார் கவனித்துக் கொள்வார்கள்? பார்வதி கேட்டாள். வீட்ல சமையல்காரன் இருக்கான், பார்த்து கொள்கிறான். நான் அங்க இருந்தாலும் என்ன ஒரு வேலையும் செய்ய விடமாட்டான். நீ பேசாமல் உட்கார்ந்து கொண்டிரு, வேலைக்காரர்கள் கவனித்துக் கொள்வார்கள் என்பான். பிறர் துன்பப்படுவதை அவன் சகிக்கவே மாட்டான். இளகிய மனசு அவனுக்கு. இதுவரை என்ன அவன் யார் வீட்டிலையும் தங்க அனுமதித்ததில்லை. அப்படிப்பட்டவன் என்னை இங்கு அனுப்பி உங்களை கவனித்துக் கொள்ள சொல்லியிருக்கிறான் என்றால் அது தங்கள் மீது அவனுக்குள்ள அக்கறையையே காட்டுகிறது என்றாள் காமாட்சி. சேதுபதியை பற்றி மேலும் அறிந்து கொள்ள விரும்பினாள் பார்வதி. ஆயினும் அந்த விருப்பத்தை அவள் வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாமல் மறைமுகமாக சில கேள்விகள் கேட்டாள். உங்க அண்ணா ரொம்ப பிடிவாதக்காரரோ? பார்வதி குழந்தை போல் கபடமின்றி சிரித்தபடியே கேட்டாள். அதை ஏன் கேட்கிறீர்கள்? சின்ன வயசுலேருந்து பிடிவாத குணம் அதிகம். அவன் அப்பா ஒரு நாள் ஏதோ கோபமாக சொல்லிவிட்டார் என்பதற்காக வீட்டை விட்டே வெளியேறிவிட்டான். அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு படித்து தானே விழுந்து எழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்தான். இப்போது லட்சக்கணக்கில் பணத்தை குவிக்கிறான். என்ன குவித்து என்ன பிரயோஜனம்? பெருமூச்சு விட்டாள் காமாட்சி. ஏ, இப்போது அவருக்கு என்ன குறைவு? ஒரு குறைவும் இல்லை.
சரஸ்வதியோடு வாழ கொடுத்து வைக்காத குறைதான். பாரதியை பெற்றெடுத்த சில வருடங்களுக்குள்ளாகவே அவள் இறந்துவிட்டாள். பாவம், சரஸ்வதியின் மீது அவன் உயிரையே வைத்திருந்தான். அவன் மறைந்த பிறகு 6 மாதம் சரியாக கூட சாப்பிடவில்லை. எந்நேரமும் பித்து பிடித்த மாதிரி கலங்கி நிற்பான். அப்போதுதான் அந்த வீட்டின் முழு பொறுப்பையும் நான் வந்து ஏற்றுக்கொண்டேன். அண்ணாவின் நிலை எனக்கு மிகவும் பரிதாபமாக இருந்தது. ஒரு நாள் அவன் தனியாக உட்கார்ந்திருந்த சமயம் மெதுவாக பேச்சு கொடுத்து பார்த்தேன். நீயே அண்ணா இன்னொரு கல்யாணம் செய்து கொள்ளக்கூடாது என்று கேட்டேன். அதற்கு அவன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? இன்னொரு கல்யாணமா? சரஸ்வதியின் ஸ்தானத்தில் வேறொருத்திக்கு இடமா என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டே எழுந்து போய்விட்டான். இதெல்லாம் பழைய கதை. ஹார்லிக்ஸ் ஆறி போகிறது, சாப்பிடுங்கள் என்றாள் காமாட்சி. ஹார்லிக்ஸை அருந்தியபடியே பார்வதி யோசித்தாள். அவ்வளவு வைராக்கியத்துடன் வாழ்ந்து வரும் சேதுபதியைப் பற்றியா நான் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன்? என் அந்தரங்கத்தில் நான் அவர் மீது கொண்டுள்ள அன்பே என் கண்களை மறைத்து அவரும் என்னை நேசிப்பதாக எண்ணத் தூண்டுகிறதோ? எல்லோரையும் போல் அவரும் என்னிடம் சாதாரணமாகவே பழகியிருக்கலாம். நானாகவே அவருடைய செய்கைக்கும் பேச்சுக்கும் தவறான நோக்கங்களை கற்பித்துக்கொண்டு வீண் பிரமை கொள்கிறேனோ? அவர் சாதாரணமாகத்தான் பழகுகிறார் என்று எண்ணிய போது அவளுக்கு பெரும் ஆறுதலாயிருந்தது. அடுத்த கணமே அவர் தன் மீது அன்பு செலுத்தவில்லை என்கிற எண்ணம் அவளை சஞ்சலத்தில் ஆழ்த்தியது. காரணம், அவள் உள்ளம் இயற்கையாகவே அவர் அன்புக்கு ஏங்கியிருந்தது. இப்போது அவர் அன்பு செலுத்தவில்லை என்று தெரிந்ததும் அவள் போலியாக சந்தோஷப்பட்ட போதிலும் இயற்கையில் அவள் மனம் சொல்லொண்ணாத வேதனையை அனுபவித்தது. ஹார்லிக்ஸுடன் அந்த வேதனையையும் சேர்த்து விழுங்கிய பார்வதி, அப்புறம் என்று கேட்டாள். அப்புறம் என்ன? அதற்கு பிறகு நான் அவன் திருமணத்தை பற்றியே பேச்செடுப்பதில்லை. இப்போது கொஞ்ச நாட்களுக்கு முன் ஒரு நாள் என்னிடம் அவனாகவே பேச்செடுத்தான். நான் மறுமணம் செய்து கொண்டால் உலகம் என்ன நினைக்கும் காமாட்சி என்று கேட்டான். நீங்க என்ன பதில் சொன்னீங்க? என்ன சொல்வேன்? உலகம் சிரிக்கும். இத்தனை வயசு கழிச்சு கல்யாணமா என்றேன். அதற்கு அவர் என்ன சொன்னார்? அஷடே, சுத்த பைத்தியமாயிருக்கிறாயே, நான் விளையாட்டாக கேட்டதை நிஜமாகவே நம்பிவிட்டாயா என்று கூறி மழுப்பிவிட்டு போய்விட்டான். அப்புறம் என்னிடம் கல்யாண பேச்சே எடுப்பதில்லை. எப்போதாவது பேசினாலும் பொதுவாக பேசிவிட்டு போய்விடுவான். யாரை பற்றியும் அதிகம் பேச மாட்டான். ஆனால் உங்க கல்லூரியை பற்றியும் உங்களை பற்றியும் பேச ஆரம்பித்து விட்டால் மணிக்கணக்கில் பேசிக் கொண்டிருப்பான். இதை கேட்டபோது பார்வதியின் இதயம் மகிழ்ச்சியில் திளைத்தது. அப்படியா? அவர் வாயால் புகழக்கூடிய அளவுக்கு நான் என்ன செய்துவிட்டேன்? சேதுபதி தன் மீது அளவற்ற அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்த பிறகு பார்வதியின் உள்ளத்தில் நிம்மதி பிறந்தது. அந்த நிம்மதியுடன் மன அமைதியுடன் அன்று இரவு தூங்கி எழுந்தாள் பார்வதி. மறுநாள் காலை பார்வதி கட்டிலில் படுத்தபடியே சிந்தித்துக் கொண்டிருந்தாள். வீட்டில் உள்ள ஜன்னல்களையும் கதவுகளையும் என்னதான் மூடி வைத்தாலும் காற்று உள்ளே வராமல் இருக்கிறதா? மனத்தை எவ்வளவு உறுதிப்படுத்திக் கொண்டாலும் பலவீனமான சிந்தனைகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. அவரை மறந்துவிட அவள் எவ்வளவோ முயன்றுதான் பார்த்தாள். ஆனால் முடியவில்லை. பூவின் நிறத்தையும் அழகையும் எளிதில் மறந்துவிடலாம். ஆனால் அதனுடைய மனத்தை மறக்க முடிவதில்லையே. அம்மா, கல்லூரியிலிருந்து 7-8 பேர் வந்திருக்கிறார்கள். தங்களை பார்க்க வேண்டுமாம். கீழே வராந்தாவில் காத்திருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே வந்தாள் ஞானோ. மாணவிகள் மட்டுமா, புரொஃபசர்களும் கூடவா என்று கேட்டாள் பார்வதி. அதெல்லாம் எனக்கு தெரியவில்லை என்றாள் ஞானோ. பார்வதியின் நெற்றியில் சுருக்கம் கண்டது. சரி, நீ போய் அவர்களை மேலே வரச் சொல். சற்று நேரத்துக்கெல்லாம் அவர்கள் மேலே வந்தார்கள். 2 நாட்களாக வேலை சரியா இருந்தது. அதனால தங்களை வந்து காண முடியவில்லை, மன்னிக்க வேண்டும் என்றனர். இப்போது மணி என்ன தெரியுமா? பார்வதி கேட்டாள். 11. இப்போது கல்லூரி நடக்கும் நேரத்தில் வகுப்புக்கு போகாமல் இங்கே வந்திருக்க கூடாது. தங்களை 2 நாட்களாக காணாமல் இருந்ததே தவறு. கல்லூரி நேரத்தில் வகுப்பை விட்டு வந்தது அதைவிட பெரிய தவறு. உங்களுடைய முதல் கடமை படிப்புதான். படிப்பையும் பரீட்சையையும் விட்டுவிட்டு இங்கே வந்திருக்க கூடாது. இந்த சின்ன விஷயம் மாணவிகளாகிய உங்களுக்குத்தான் தெரியவில்லை என்றால் ஆசிரியைகளாவது உங்களுக்கு சொல்லி இருக்க வேண்டும். சரி, நேரத்தை வீணாக்காமல் புறப்படுங்கள். கொஞ்சம் கடுமையாகவே பேசி முடித்தாள் பார்வதி. பிரின்சிபலின் கண்டிப்பு அவர்களுக்கு தெரிந்ததே. ஆகவே போய் வருகிறோம் என்று தாழ்ந்த குரலில் விடைபெற்றுக் கொண்டு உடனே புறப்பட்டு விட்டார்கள் அவர்கள். அவர்கள் சென்றதும், பாவம், கண்டிப்பாக பேசி அனுப்பிவிட்டேன். கொஞ்சம் கூட பண்பில்லாதவள் நான். வருத்தத்துடன் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள் பார்வதி. ஆயிற்று. பார்வதி படுக்கையாக படுத்து விளையாட்டாக 15 நாட்கள் ஓடிவிட்டன. காமாட்சியும் ஞானமும் பார்வதியின் உடம்பை தேற்றுவதற்கு இரவு பகலாக கண்விழித்து பாடுபட்டும்
அவள் உடம்பு தேராமல் நாளுக்கு நாள் கேவலமாகிக் கொண்டே இருந்தது. உள்ளத்தில் வேதனைகள் புகுந்து அரித்துக் கொண்டிருக்கும் போது உடலை எவ்வளவு போஷித்தும் என்ன? சேதுபதியின் அன்பை பார்வதி என்று மறந்துவிட துணிந்தாளோ அன்று முதல் அவளுக்கு நிம்மதியே இல்லை. அவருடைய அன்பை அவளால் மறக்கவோ மறுக்கவோ முடியாமல் உள்ளத்தில் வலி கண்டு அந்த வலியே அவள் உடலை இளைக்கச் செய்து கொண்டிருந்தது. பார்வதி கண்களை மூடி படுத்திருந்தாள். பழரசத்துடன் மெதுவாக கட்டிலின் அருகே வந்து நின்றாள் பாரதி. கண் விழித்த பார்வதி, பாவம், என்னால் உங்களுக்கெல்லாம் சிரமம். பரீட்சையெல்லாம் சரியாக எழுதியிருக்கிறாயா பாரதி? ராஜாவை எங்க காணோம்? அவன் எப்படி எழுதியிருக்கிறானாம் என்று கேட்டாள். 2 பேருக்குமே நேற்றோடு பரீட்சை முடிந்துவிட்டது. நன்றாகவே எழுதியிருக்கிறோம் என்றாள் பாரதி. ரொம்ப சந்தோஷம். ராஜாவை இங்க வர சொல்லு. கூப்பிட்டீர்களா அத்த என்று கேட்டுக்கொண்டே வந்து நின்றான் ராஜா. பரீட்சையில் எப்படி எழுதியிருக்கிறாய் என்று கேட்கத்தான் கூப்பிட்டேன். லீவு விட்டு விட்டார்கள் அல்லவா? இனிமே உன் பாடு குஷிதான். ஒரு படம் கூட தவற மாட்டாய் என்றாள் பார்வதி. இல்ல அத்த என்று தலை கவிழ்ந்தபடியே கீழே இறங்கிச் சென்று விட்டான் ராஜா. அப்போது எதிரில் வந்த பாரதியை பார்த்து, அத்தை நல்ல மூட்ல இருக்கிறாள். சினிமாவுக்கு போக பர்மிஷன் வாங்கிவிடு. இதுதான் நல்ல சமயம். இன்று மாலை 3 மணிக்கு நான் காலேஜ்லேருந்து வந்து விடுவேன். எங்க காலேஜுக்கு எதிரில் காந்தி மண்டபம் இருக்கிறது. 3 மணிக்கு நீ அங்க வந்து விடு. அதற்கு பக்கத்தில் பெரிய காடு இருக்கிறது. அந்த காட்டில் நிறைய மான்கள் இருக்கின்றன. அந்த இடத்த சற்று நேரம் சுற்றி பார்த்துவிட்டு 6:30 மணி ஷோவுக்கு போகலாம் என்றான். சினிமாவுக்கு போவதாக சொன்னால் பிரின்சிபல் என்ன வெளியே அனுப்பவே மாட்டாங்களே. சிநேகிதிகளோட போவதாக சொல்லு, சரியும்பாங்க. பைத்தியமா இருக்கிறாயே, இதெல்லாம் கூடவா நான் சொல்லிக் கொடுக்கணும்? மணி 3 அடித்ததோ இல்லையோ கல்லூரியை விட்டு புறப்பட்டு விட்டான் ராஜா. காரை எடுத்துக்கொண்டு நேராக காந்தி மண்டபம் போய் சேர்ந்தான். ஆனால் அங்கே பாரதியை காணவில்லை. ஒருவரையுமே காணவில்லை. நல்ல வெயில் நேரமானதால் 4-5 காகங்கள் கரைந்து கொண்டிருந்தன. 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷமும் கடந்தன. வருகிற போகிற வண்டிகளையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான் ராஜா. பாரதி வந்த பாடில்லை. கடைசியில் சற்று தூரத்தில் ஒரு டாக்ஸி வருவது தெரிந்தது. பாரதி அதில் உட்கார்ந்திருப்பதைக் கண்டதும் ராஜாவின் முகம் மலர்ந்தது. ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறீர்களா என்று சிரித்தபடியே டாக்ஸியை விட்டு கீழே இறங்கி வந்தாள் பாரதி. அவளுக்காக தான் காத்து கொண்டிருப்பதாக சொல்வது மதிப்பு குறைவு என்று எண்ணிய ராஜா, இல்லையே, நான் இப்போதுதான் வந்தேன் என்றான். சரி, மான்கள் எங்கே என்று கேட்டாள் பாரதி. இப்பத்தானே சகுந்தலா வந்திருக்கீங்க, இனிமேலதான் மான்களும் வரும். துஷ்யந்த மகாராஜாவே, எனக்கு உடனே மான்களை காட்டப் போகிறீர்களா இல்லையா? சிரித்துக்கொண்டே கேட்டாள் பாரதி. ஆமா, வீட்டை விட்டு புறப்படும்போது பிரின்சிபலிடம் சொல்லிக் கொள்ளாமல் தானே வந்தாய்? அத உங்களுக்கு யார் சொன்னது? ஓன் தலை. என் தலையா என்று தன் தலையை தொட்டு பார்த்தாள் பாரதி. ஓஹோ, இந்த மாதிரி கொண்டை போட்டுக்கொண்டு பிரின்சிபல் எதிரில் போகியிருக்க மாட்டேன் தானே கேட்டீங்க? பிரின்சிபல் கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். அப்போ பிரின்சிபலிடம் சொன்ன பிறகு கொண்டை போட்டுக்கொண்டிருப்பாய். சரி, காட்டுக்கு போகலாம் வாங்க. ராஜா அவளை கிண்டி எஸ்டேட் வனத்துக்குள் அழைத்துச் சென்றான். ரொம்ப அழகா இருக்கே இந்த இடம் என்றாள் பாரதி. நீ கூட இன்று ரொம்ப அழகா இருக்க. உன்னை இந்த இடத்துல இப்போது ஒரு படம் எடுக்கப் போகிறேன். இந்த காடு ஒரு ஆசிரமம் மாதிரி இருக்கிறதா? பக்கத்துல மான்கள் வேறு சஞ்சரிக்கிறதா? நீயும் ரிஷிகுமாரி மாதிரி வந்திருக்கிறாயா? இந்த சூழ்நிலையில உன்னை படம் எடுத்தால் அசல் சகுந்தல மாதிரியே இருக்கும். ஏன், ஒரு சினிமாவே எடுங்களேன். ஐயோ வேண்டாம், புராணிக் பிக்சர் ஆயிடும். எடுத்தா சோஷியல் எடுக்கணும். சரி சரி, போட்டோ எடுங்க. ராஜா கேமராவை எடுத்து சரி செய்து கொண்டான். எங்க, இப்படி கொஞ்சம் என்ன பாரு. லிட்டில் ஸ்மைல். வெரி குட். 1 2 3. தேங்க்ஸ் என்றான் ராஜா. ஒரு மானை பிடித்து வந்தால் அதோடு சேர்த்து ஒரு படம் எடுத்துக்கொள்ளலாம் என்றாள் பாரதி. நான் ராமன் இல்ல, மானை துரத்தி கொண்டு போவதற்கு துஷ்யந்தன் என்று கூறி சிரித்தான் ராஜா. இல்ல என்றாள் பாரதி. வேறு யாரா என்று கேட்டான் ராஜா. துஷ்யந்த மகாராஜா என்று திருத்தினாள் பாரதி. நேரமாகிறது, புறப்படலாமா? ராஜா கேட்டான். எங்க? லைப்ரரிக்கு. அப்புறம் ஹோட்டலுக்கு. அப்புறம் சினிமாவுக்கு. இருவரும் காரை நோக்கி நடந்தனர். திடீரென்று பாரதி ஐயோ என்று கூறிக்கொண்டே கீழே குனிந்தாள். என்ன பாரதி? பதறிப்போனான் ராஜா. காலில் முள் தைத்துவிட்டது. ராஜா மெதுவாக அவள் வலது காலை தூக்கி அருகிலிருந்த ஒரு பெரிய கல் மீது வைத்தான். பிறகு அவள் காலிலிருந்த முள்ளை அப்புறப்படுத்தினான். முள்ளை எடுத்த இடத்திலிருந்து ரத்தம் பெருகியது. உடனே அவன் தன் கைக்குட்டையால் அவள் காலில் ஒரு கட்டு போட்டு அவள் கையை பிடித்து காருக்கு அழைத்துச் சென்றான். போகும்போது,
அன்று ஹாஸ்டலில் ஆணி அடிக்கும்போது பாணி கிரகணம் ஆயிற்று. இன்று வலது காலை தூக்கி அம்மிக்கல்லில் வைத்தாயிற்று என்று சிரித்தான் ராஜா. அதை கேட்டு பாரதியும் சிரித்துவிட்டாள். தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.